கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. தவளகிரி தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்தோம்னே தெரில, ஆனால் கோவிலுக்கு வந்தாச்சு. குட்டி பாப்பா வந்து ஸ்கூலில் விடுறதுக்காக வந்தோம். அப்புறம் வந்துட்டு அப்படியே சத்தியில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா இந்த தவளகிரி தண்டாயுதபாணி கோவிலுக்கு வந்திருக்கோம். கீழே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க, எல்லாமே தென்னை மரமாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்து இப்போது நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு என்னன்னு தெரில. இன்னும் 1:30 வரைக்கும் சுற்றணும். சரி, ஓகே, எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் வீடியோ எடுப்போம். அது இல்லைனா கொடிவேரி போகலாங்கிற பிளானில் இருக்கோம். சரி, என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த பேக் கேமரா யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக தென்னை மரம். இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம், அந்த பக்கமும் ஃபுல்லாக தென்னை மரம். தான் ஃபுல்லாக கோவில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீழே ஒரு ஊர் இருக்குது. நம்ம ரோடு வழியாக வரணும் அப்படின்னா இந்த ரோட்டில் வழியாக தான் வரணும். என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கும். அதுலேருந்து இப்படி வரணும். சரி, ஓகேங்க, நம்ம இப்படி இங்கிருந்து விடைபெறுகிறோம். தவளகிரி ஆண்டவர் கோவில் இது சத்தியில் சரியான ஃபேமஸான கோவிலுங்க. மக்களே, ஃபைனலாக நம்ம கொடிவேரிக்கு வந்துவிட்டோம். கொடிவேரியில் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி கிடக்குது, கருவாடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொடிவேரியில் சரியான தண்ணி. டூரிஸ்ட்லாம் யாரும் வரல, யாருமே இல்லைங்க. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா ஜம்முன்னு வந்துருக்கு. இங்கே சண்டே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஜம்முன்னு சண்டே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம உள்ளே போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்படியே மீன் வாங்கி சாப்பிட்டு, இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம நேரமாக கிளம்பி அப்படியே வந்துட்டோம். சரி, அப்படியே கீழே போகலாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு தண்ணிகிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு தெரில. தண்ணி அப்படியே சுத்தமாக வந்துட்டுருக்குங்க செம்முன்னு. சரி, ஓகேங்க, நான் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கீழே போய் மீனெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க என்னன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க, கூட்டமே இல்லை. ஏன்னா இப்போ தண்ணி வரதில்லைன்னு சொல்லிட்டு கூட்டமே வரதில்லையாட்டிருக்குது. இருசக்கர வாகனம் 10 ரூபா, மோட்டார் கார் 20 ரூபா. எதுக்கு இது கொடுக்கணுமா? தான் மெயின் கேட்டுங்க, என்ட்ரன்ஸ். கொடிவேரியோட என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு சேவிங் இருக்குது, தண்ணி சேவ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் லைன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், கரண்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது இல்லை, அங்கே தான் கரண்ட் ஆஃபீஸ் இருக்குது. இதோ அங்கே இருக்குது, இதுதான் கரண்ட் ஆஃபீஸ். இதுலேருந்து தான் லைன் கரண்ட் எடுப்பாங்க, ஓடுற தண்ணியிலேருந்து. வேணா புலி யானைண்ணா. கொடிவேரிக்குள்ள ஒரு கோயில், சிவன் கோயில் எடுக்குது. ஆமாண்ணா, சிவன் தான் இருக்கிறார். கேளுண்ணா, ஏன்னு கேளுண்ணா. யாரும் இல்லை, தண்ணி வருது இல்லை. திருப்புன்னு தண்ணி வராதுன்னு நினச்சி தான் நம்ம வந்தோம். பட் தண்ணி வந்துருச்சு, தண்ணி பிச்சுட்டு வருதுங்க ஒரே நைட்டில். எப்படின்னா நம்ம சொல்லலாம், என்ன கடையெல்லாம் க்ளோஸ் ஆகி கிடக்குன்னு. நம்ம போகிறது தான் வழி, நம்ம தான் ஒரு வழி. நான் இங்கிருந்தே 2 கிலோமீட்டரா? இங்கிருந்து இப்படி போனா இங்கிருந்து எப்படின்னா 2 கிலோமீட்டர் வரும். ஆமாண்ணா, என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சின்னதாகும், பேக் பண்ணி கொடுத்தா மட்டும் அது இன்னும் பழப்பாங்க. கடையே இங்கே பார்த்தியா, ஒரு கடை கம்மியாக தான் இருக்குது. யாருக்குமே தெரியாதுல்லடா, திஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடை. நோ ஃபாஸ்ட் ஃபுட், ஒன்லி நான்வெஜ். நான்வெஜ் கடை இருக்கணுங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே
அந்தளவுக்கு யாருமே இல்லைங்க, கூட்டமாக அதிகமாக இல்லை, கடையும் எதுவும் அதிகமாக இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதுவும் போகும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே தண்ணி வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரதில்லையாட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் இன்றைக்கி தண்ணியே வந்திருக்கு. நேற்று நைட்டு தான் தண்ணி வந்திருக்கு. தண்ணி வந்ததும் இப்போ காலையில் வந்தவங்கெல்லாம் அப்படியே வர வர தெரிய வருதுங்க தண்ணி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. இன்னும் யாருக்குமே பாதி பேர்த்துக்கு தெரியாது தண்ணி வர்றது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சண்டே ஒரு வீக்கெண்டு எப்போ வேணாலும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இப்போ தண்ணி வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழே தான் இருக்கோம். கீழே தான் கொடிவேரிக்கு முன்னாடி தான் இருக்கும். இங்கெல்லாம் கடை இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக கடை. திரும்பி உங்களுக்கு காட்டுறேன். வீக்கெண்டு அந்த டைமிங்கில் வந்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும்போதெல்லாம் இந்த கடை எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். பட் இன்றைக்கெல்லாம் மேக்ஸிமம் கடை எதுவும் ஓப்பனில், ஏதோ 1-2 கடை தான் ஓப்பனில் இருக்குது. மற்றபடி கடைகள் எல்லாம் ஓப்பனில் இல்லை. அங்கே ஒரு கடை ஓப்பனில் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கடை ஓப்பனில் இருக்குது. 2 கடை தான் ஓப்பனில் இருக்குது. அப்புறம் கொடிவேரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை பேர் குளிக்கிறாங்கன்னா 4-5 பேர் தான் குளிக்கிறாங்க. வேறு யாருமே குளிக்கிறதில்ல. இருங்க அங்கே போய் பார்க்கல இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மெரினா பீச்சு அதுதான் உங்களுக்கெல்லாம் பீச்சாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் இந்த ஈரோடு மாவட்டம், அப்புறம் நம்ம சத்தி புளியம்பட்டிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் எங்களோட பீச்சு. அதுவும் தண்ணி வந்தால் தான் பீச்சாக மாறும். தண்ணி இல்லைன்னா அப்புறம் விரிச்சோடி தான் கிடக்கும். இந்த மாதிரி தான் கிடக்கும். இந்த மாதிரி விரிச்சோடி கிடக்கும். தண்ணி இருந்தால் மட்டும்தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே இல்லை, அதிகமாக யாரும் இல்லை. பாருங்க எப்படி வந்துருக்குங்க தண்ணி, சரியான பாஸ்ட்டுங்க, மிச்சு தள்ளிட்டு வந்துருக்கு தண்ணி. ஆனால் நேற்று நைட்டு தான் வந்துருக்கு. மீன் வருங்க, ஏகப்பட்ட மீன், எத்தனை மீன் பாருங்க. மீனெல்லாம் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி இல்லைங்க, சுத்தமாக காஞ்சு கிடந்துச்சு. இப்போ தான் வந்துட்டுருக்கு தண்ணி. இந்த தண்ணியோட அருவியோட சவுண்டு வருங்க, எவ்வளோ சவுண்டு அழகாக இருக்குங்க. எங்கள் பூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. அது என்ன பூன்னு தெரில. மக்களே செம்ம என்ஜாய் பண்ணலாம். நான் பசங்க கூட, நீங்கள் ஃபேமிலி கூடலாம் வந்தீங்கன்னா சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். தரமான என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றுங்க வச்சுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி மீன் இருக்குன்ட்டு. ஒசம் இருக்குதுங்க மீன், குட்டி மீன் பாருங்க, எல்லாமே குட்டி மீன் தான். எவ்வளோ மீன், ஏகப்பட்ட மீன் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. எல்லாமே கொடிவேரியில் இருக்கிற மீனுக்கு தான். இந்த மீனை தான் பார்த்தீங்கன்னா பெருசானதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு சுட்டு கொடுப்பாங்க நினைக்கிறேன். சுட்டு சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்ருவோம் நம்மளும். இந்த மீன் தாங்க பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மீன் ஃபுல்லாக எங்கேயும் போகிறதில்ல, இங்கேயே தான் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொடிவேரி அருவி ஊற்றி கொண்டு இருக்கிறது. சரி ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நிழலில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு கடையில் போயிட்டு மீன் சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்லாம். சரி ஓகேங்களா? சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போய் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறமா நான் உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறேன். பாலம் எதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, இந்த கடைக்கு யூஸ் ஆகுது இந்த பாலம். ஜோறு பாலம், ஜோறு பாலத்து. அது என்ன ஒரு பாட்டு இருக்குங்க, பாலத்தில் விஜய் சமந்தா விஜய் கட்டு கட்டு தட்டு ஆத்தில. இதுக்காக பாலம் யூஸ் ஆகுது இல்லையா, இந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா பாலம் யூஸ் ஆகுது. கடை ஃபுல்லாக இந்த பாலத்துக்கு கீழே தான் இருக்குது. டோர் டெலிவரி, கடை டெலிவரினாது டோர் டெலிவரி. மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறக்கி விட்டாங்க. அவ்வளோதான் டோர் டெலிவரி. கடைக்கு டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. பண்ணுண்ணா சோஃபா. அவ்வளோதான் கடை.
இதெல்லாம் இங்கே தான் பிடிப்பாங்க. பிடிப்பாங்க. மேலே இருக்கும், பிரிட்ஜுக்கு மேலே போகும். இங்கே மேலேனா உள்ளே வளைவு பிடிக்க வேண்டியது. கிணறு இருக்குங்க, அவங்க தான் இடத்துல விடுவாங்க. கலரெல்லாம் கரெக்டாக இது ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆச்சு. 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சரியான கூட்டமாக இருக்குது கொடிவேரி. நாளைக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தெரியல இன்னும் தண்ணி வந்தது. இப்போ தண்ணி வந்தது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹாப்பியாக இருக்காங்க எல்லோரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடிவேரி வீட்டுக்கு போக போகிறோம். 1:30 ஆயிடுச்சு. போய் பாப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். எது கொடிவேரி வந்தோம், எது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சுற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ போய் பாப்பா கூப்பிட்டு சத்தி போய் பாப்பா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக போகிறோம். ஆமாம் ஆமாம் போக போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா மணி 1 ஆச்சா? மணி 12 மணி 1:12 ஆகி போச்சுங்க. பார்த்தீங்கன்னா போய் பாப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இதே வேறு நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், போயிடுவோம். ஓகேங்க, தயவு செஞ்சு இந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்புறம் வியாழக்கிழமெல்லாம் வந்துடாதீங்க பசங்களா, செத்து போயிடுவீங்க. சிங்கிளாக்கிதே வந்துடாதீங்க. கமிட்டடாக இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமெல்லாம் வருங்க, தப்பு இல்லை. ஆனால் வீக்கெண்டில் வந்து பசங்களாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் வருவாங்க. கரெக்டு தானே?